ஹலோ விவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். பேங்க் நிஃப்டினுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை பற்றி தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்த லெவல்ஸ் பிரேக் அவுட் பண்ணால் கால் ஆப்ஷன் வாங்கலாம், எந்த லெவல்ஸ் பிரேக் அவுட் பண்ணால் புட் ஆப்ஷன் வாங்கலாம், சப்போர்ட் எங்கே எடுக்கும், ரெசிஸ்டன்ஸ் எங்கே எடுக்கும், இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட் வந்து பேங்க் நிஃப்டினுடைய 15 மினிட் சார்ட். இது இன்றைக்கி நம்ம மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்து ஒரு மைனஸ் 450 பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மைனஸில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. இன்றைக்கி டுடே ஹை வந்து 48,166 வந்து டுடே ஹையு. டுடே லோ வந்து பார்த்திங்க அப்படின்னா 47,202 வந்து பார்த்தோம் அப்படின்னா டுடே லோ. நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம். நீங்கள் அந்த ப்ரீவியஸ் வீடியோ போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் லெவல்ஸ் எப்படி என்னென்னு. அதாவது 48,000 வந்து பிரேக் அவுட் பண்ணி மேலே போனால் அதனுடைய லைஃப் டைம் ஹையை பிரேக் பண்ணால் தான் திரும்ப மார்க்கெட் வந்து மேலே போகும். 48,000 மேலே ஓப்பன் ஆனவே நம்ம வந்து எவ்ரி ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்லிங் தான் நம்ம சொன்னோம். 47,900 47,800 புட்டெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா பை பண்ண சொன்னோம். அதெல்லாம் இன்றைக்கி நீங்கள் நம்ம பை பண்ணிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். ஏன்னா மார்க்கெட் இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா காலையில் ஓப்பனே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேப் அப்பில் தான் ஓப்பன். அதாவது 150 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆயிருக்கு. 150 பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆன உடனே அதனுடைய ஹை வந்து பார்த்திங்க அப்படின்னா 48,166 வரைக்கும் போயிருக்கு. எல்லாத்தையும் ஒரு பை பண்ண சொல்லி பேனிக் பண்ணி ஹையை பிரேக் பண்ணிட்டு திரும்ப அங்கேருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா திரும்ப மார்க்கெட் வந்து ஒரு கீழே தான் வந்து ஒன் சைடாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டவுன் சைடாகவே வந்துருக்கு மார்க்கெட்டு. அதனுடைய எல்லா சப்போர்ட்டையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உடச்சிருச்சு. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா 47,450 வந்து நம்ம ஒரு சப்போர்ட் சொன்னோம், அதையும் பிரேக் அவுட் ஆகிருச்சு. அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா 47,240 ஒரு சப்போர்ட் சொன்னோம், அதையும் பிரேக் அவுட் ஆகி 47,200 அந்த லெவல்ஸ் வரைக்கும் வந்துட்டு க்ளோசிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா 47,450 வந்து பார்த்தோம் அப்படின்னா க்ளோசிங் ஆகிருக்கு. இது வந்து பார்த்தோம் ஒரு சப்போர்ட் ஜோனில் தான் வந்து இப்போ மார்க்கெட் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. 47,450 இந்த சப்போர்ட்டில் தான் வந்து மார்க்கெட் இப்போ வந்து பேங்க் நிஃப்டி வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. இப்போ நம்மளுடைய பேங்க் நிஃப்டி நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா நாளையினுடைய சப்போர்ட் நம்ம பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு சப்போர்ட் எங்கே அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 47,000 வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கலாம். அந்த லெவல்ஸ் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 46,800 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு வந்து ஒரு சப்போர்ட் ஜோனு. இதில் நம்ம பேங்க் நிஃப்டிக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது இன்னையினுடைய மேஜர் அதாவது ப்ரீவியஸ் சப்போர்ட்டாக இருந்தது என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா 47,600 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலு. இந்த லெவல்ஸ் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 48,000 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலு. இது வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவல். இப்போ நாளைக்கு நம்மளுடைய பேங்க் நிஃப்டி எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்கேஸ் நாளைக்கு வந்து நம்ம பேங்க் நிஃப்டி வந்து ஒரு கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது அப்படிங்கும்போது அதாவது ஒரு 48,000 வந்து ஓப்பன் ஆகுது. இந்த 47,000 ஓப்பன் ஆகுது அப்படிங்கும்போது நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு வெயிட் தான் பண்ணணும். ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து ஒரு செல்லிங் ட்ரெண்டில் இருக்குது. எஃப்ஐஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ மார்க்கெட் வந்து திரும்ப நம்மளுடைய மார்க்கெட்டினுடைய ட்ரெண்ட் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா எவ்ரி ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்லிங் தான். அதாவது திரும்ப 47,500 47,600 47,600 இந்த ரேஞ்செலாம் போனது அப்படின்னா நம்ம தாராளமாக இந்த இடத்துல வந்து பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் வந்து செல் பண்ணலாம். இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா திரும்பவும் வந்து புட் ஆப்ஷனே வந்து ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் வீக்குக்கான புட் ஆப்ஷன் வந்து நம்ம ட்ரை பண்ணலாம். அதாவது எவ்ரி ரைஸ் வந்து மார்க்கெட் மேலே போகும்போது நம்ம புட் ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணலாம். திரும்ப மார்க்கெட் வந்து கீழே வரும். 47,000 சப்போர்ட்டை உடச்சிருச்சு அப்படின்னா அடுத்த சப்போர்ட்டு 46,800 வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா இப்போ கம்மிங் டேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து திரும்ப ஒரு செல்லிங்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஏன்னா இன்னும் இந்த வீக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் 2 டேஸ் இருக்குது. இந்த 2 டேஸுமே மார்க்கெட் வந்து திரும்ப ஒரு செல் ட்ரெண்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எவ்ரி ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா செல்லிங் தான். திரும்ப மார்க்கெட் வந்து கீழே வரதுக்கான சான்சஸ் இருக்குது. நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு பையிங்கை வந்து அவாய்ட் பண்ணலாம். திரும்ப ஹையை பிரேக் ஆச்சு அப்படின்னா திரும்ப நம்ம வந்து செல் பண்ணலாம். செல்லிங்கு பொசிஷனல் செல்லிங்கு ஸ்டாப் லாஸ் எங்கே எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 48 அதாவது லைஃப் டைம் ஹை தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் 48,220 வந்து லைஃப் டைம் ஹை தான் வந்து ஸ்டாப் லாஸ், அதாவது பொசிஷனல் செல் காலுக்கு.
நம்ம மார்க்கெட் வந்து இந்த லெவல்ஸில் ஓப்பன் ஆகுது 47,600 ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்ம தாராளமாக அங்கேருந்து நம்ம செல் பண்ணி புட்டை வந்து திரும்பவும் ட்ரை பண்ணலாம். இது வந்து பேங்க் நிஃப்டினுடைய லெவல்ஸு. நீங்கள் நாளைக்கு இந்த லெவல்ஸை வந்து ஃபாலோ பண்ணி எந்த கால் ஆப்ஷன் எந்த ஸ்ட்ரைக் ரேட் வாங்குறீங்க அப்படிங்கிறத கீழே மறக்காமல் கமெண்ட் பட்டனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய், see you, டேக் கேர். ஹலோ விவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நிஃப்டினுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எந்த லெவல்ஸ் பிரேக் அவுட் பண்ணால் பையிங்கு, எந்த லெவல்ஸ் பிரேக் அவுட் பண்ணால் செல்லிங்கு, இதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற சார்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி ஸ்பாட்டினுடைய 15 மினிட் சார்ட். இது இன்றைக்கி நம்ம நிஃப்டி வந்து பார்த்தோம் டே ஹை வந்து என்ன அப்படின்னா இதுதான் லைஃப் டைம் ஹை. இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா 21,593 வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி டுடே டே ஹை, லைஃப் டைம் ஹையும் இதே தான். இன்றைக்கி டுடே லோ அப்படின்னு வந்து பார்த்தோம் எங்கே அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 21,087 வந்து பார்த்திங்க அப்படின்னா டுடே லோ. கிட்டத்தட்ட ரொம்ப ஒரு லாங் பீரியடுக்கு அப்புறம் வந்து பார்த்தாங்க அப்படின்னா ஒரு 1 மந்த்துக்கு அப்புறமே மார்க்கெட் இன்றைக்கி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு -300 பாயிண்டில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. -300 பாயிண்டில் வந்து மார்க்கெட் வந்து க்ளோசிங், அதாவது ரொம்ப ஒரு 1 மந்த்துக்கு அப்புறம் மார்க்கெட் வந்து ஒரு பெரிய கேப் டவுனில் வந்து மைனஸில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. இதனுடைய செல்லிங் வந்து திரும்ப இன்னும் கண்டினியூஸ் ஆகுமா, எந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும், திரும்ப மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சா, செல்லிங் ப்ரெஷர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சா, இதெல்லாம் பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதாவது ஏற்கனவே நம்ம வந்து ஒரு ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தோம், டிசம்பர் மந்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எஃப்ஐஸ் வந்து ஒரு பையிங்கில் இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 30,000 கோடிக்கு வந்து அவங்க வந்து பை பண்ணியிருக்காங்க. இந்த மந்தில் டிசம்பர் மந்தினுடைய ஃபஸ்ட்டு 2 வீக்ஸில் வந்து 30,000 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஃபெஸ்டிவல் மந்த்லாம் வர ஆரம்பிக்குது, கிறிஸ்மஸ் நியூ இயர்லாம் வருது. எனி டைம் அவங்க வந்து செல்லிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா 21,600 கிட்டத்தட்ட 21,600 வந்து பார்த்திங்கன்னா லைஃப் டைம் ஹையை. மார்க்கெட் அந்த லைஃப் டைம் ஹையை டச் ஆனோன்னா பார்த்தோம் அப்படின்னா ஒரு செல்லிங் ப்ரெஷர் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஒரு 300 பாயிண்ட் இன்றைக்கி வந்து மைனஸில், அதாவது மார்க்கெட் இன்றைக்கி வந்து ஒன் சைட் மார்க்கெட்டாக வந்து கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு -300 பாயிண்டில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. எல்லா சப்போர்ட்டையுமே வந்து உடச்சி க்ளோசிங் ஆகிருக்கு. இப்போ இதனுடைய செல்லிங்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா திரும்ப 2 டேஸ் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது திரும்ப நம்மளுடைய நிஃப்டி எவ்ரி ரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா செல் தான். நம்ம ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 21,320 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலு. அடுத்தது இதை பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா 21,440 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலு. இது வந்து பேங்க் நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ஸ் லெவலு. சப்போர்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டுடே லோ வந்து பார்த்திங்க அப்படின்னா 21,087 வந்து டுடே லோ. நம்ம 21,080 வந்து ஒரு சப்போர்ட்டாக எடுத்துக்கலாம். அடுத்தது அந்த லெவல்ஸ் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா 20,980 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட் நம்ம வந்து எடுத்துக்கலாம். திரும்ப இந்த மார்க்கெட் வந்து எவ்ரி ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்லிங் அப்படிங்கும்போது கீழே எது வரைக்கும் வரும், அதனுடைய அடுத்த லெவல்ஸ்லாம் எங்கே சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அடுத்த சப்போர்ட் வந்து எங்கே எடுக்கும் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது 20,740 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட் எடுக்க சான்சஸ் இருக்குது. 20,740 வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ நம்மளுடைய நிஃப்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா கீழே வந்துச்சு அப்படின்னா எது வரைக்கும் வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 20,740 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. திரும்ப இந்த இடத்துலையும் சப்போர்ட் எடுக்க முடியல அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய அடுத்த சப்போர்ட் வந்து எங்கே அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதனுடைய அடுத்த சப்போர்ட் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ப்ரீவியஸ் லைஃப் டைம்னு சொன்னோம்ல அந்த 20,320 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் எடுக்க சான்சஸ் இருக்குது. இது வந்து 20,320 வந்து ஒரு சப்போர்ட்டு, இது வந்து ஒரு சப்போர்ட்டு, இது வந்து ஒரு சப்போர்ட் ஜோனு. அதை விட்டால்
320 20,320 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சப்போர்ட் ஜோன். இது வந்து நிஃப்டியினுடைய சப்போர்ட் ஜோனு. நம்மளுடைய நிஃப்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு எவ்ரி ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்ப ஒரு செல் ட்ரெண்டில் தான் இருக்குது. இதனால் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா லாங் போகிறது வந்து அவாய்ட் பண்ணலாம். திரும்ப அதனுடைய லைஃப் டைம் ஹையெல்லாம் பிரேக் பண்ணால் மட்டுமே நம்ம திரும்ப லாங் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. உங்களுடைய லெவல்ஸ் ஏதாச்சும் தெரிஞ்சுது அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.